ராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே ஒரு சாந்தமான நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களை படுத்துறது எல்லாமே கோவப்படுத்துகிற மாதிரியே எல்லாமே பண்ணுவாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறினாலும் எப்போ பார்த்தாலும் சறுக்கிட்டே இருக்குது சார். என்னன்னே தெரில சார். ஒரு படி ஏறினா எவனா ஒருத்தர் சறுக்கி விட்றான், பிடிச்சி இழுக்கிறான் சார். நிறைய ஏமாற்றங்களும் துரோகங்களும் தான் வாழ்க்கையில் வந்திருக்கு. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது கசப்பாக தான் முடியுது. என்னன்னே தெரில. ஒரு காதல், 2 காதல், 3 காதல் கூட வந்துட்டு போயிருக்கு சார். எல்லாமே கசப்பாகவே போயிருக்கு. வாழ்க்கையில் எவனா ஒருத்தனுக்கு போய் நல்லது பண்ணணும் அப்படின்னு போனால் அவன் திருப்பி செய்கிறது எல்லாமே நம்மளுக்கு துரோகங்கள் தான் பண்ணுறான். ஒருத்தனை வளர்த்து விட்டது நான் தான் சார். அவன் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறான், என் முன்னாடி தான் நிற்கிறான். ஆனால் என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி அலட்சியமாக பார்க்குறான். அவன் பார்க்குற பார்வையிலே தெரியுது அவன் என்ன எப்படி பார்க்குறான் அப்படின்னு. என் கிட்ட கீழே வேலை பார்த்தவன் ஒருத்தன் மேலே என் பக்கமாக ஈக்குவலாக நிற்கிறான் சார். அவன்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கான், அவனோட தொழில் நல்லா பண்ணிகிட்ருக்கான். அது எப்படி எனக்கு மட்டும் செட் ஆகலை அப்படின்னு தெரியல. இது டைமா இல்லை ஜாதகமா இல்லை இந்த ராசிக்கே இப்படி தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது சார். ஒரு காலத்தில் பேக்கெட் ஃபுல்லாக பணத்தோடு தெரிஞ்சு சார். இப்போ ஃபுல்லாக கடனோடு தெரிஞ்சுட்டுருக்கு சார். நகை எல்லாமே அடமானத்தில் இருக்குது சார். அது என்ன மீட்க முடியல சார். இஎம்ஐ கட்டியே மாதம் எனக்கெல்லாம் செலவாகிட்டே இருக்குது சார். என்ன பண்ணுறதுனே தெரில சார். பழசில் என்னை பார்த்து மதிச்சவங்க எல்லாருமே இப்போ ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குறாங்க சார். நான் செஞ்ச ஒரு விஷயம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறினுச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்குது சார். என்னை பார்க்குறவன் என்ன கடங்காரனாக பார்க்குறானா இல்லை ஒரு ஏமாளியாக பார்க்குறானா, எப்படி பார்க்குறானே என்னால் கணிக்க முடியல சார். பழசில் ஒருத்தன் என் முன்னாடி வந்து நின்னா அப்படின்னா அவனை பார்த்து A to Z என்னால் சொல்ல முடியும். ஆனால் இப்போ நான் என்னோட கணிப்பிலே ஒரு மாதிரி தப்பாக இருக்க மாதிரி தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா இது உண்மையா இல்லையான்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கீழே பதிவிடுங்க. உங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஜோதிட ரீதியான தகவலாம் கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த காலகட்டத்தில் வந்து மீறலாமா அப்படிலாம் கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் இது உண்மையா இல்லையான்னு பதிவிட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வச்சுருக்கேன். ஃபேஸ்புக்கில்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் வச்சுருப்பேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அது ஃபோனை பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்க சார் எப்படி சார் பேசுகிறது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சொல்லிடுவோம். உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க இருக்குது எல்லாமே A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவோம். அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு மெயினான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். இந்த ராசியில் பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்சன் அப்படி சொல்லுவாங்க. ஆளுமை திறன் கொண்டவங்க நீங்கள். இந்த ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் கொஞ்சம் முன்னாடி நிற்கக்கூடிய ஆள். இந்த ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி தெரியுமா இருக்க போகுது, நீண்ட நாட்களாக உங்களோடது பண கஷ்டமோ இல்லை பண விஷயமான கஷ்டமோ இல்லை ஏதாவது ஒரு நின்று போன பணமோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நகருங்க. பெருசாக இல்லை, கொஞ்சம் நகரும். பழைய பாக்கி தொகை எல்லாமே கிடைக்குங்க. திருமண பேச்சு முன்னேறும். அதே போல் வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் வலுப்பெறுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பம் குறையக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் பழைய பாக்கி தொகை எல்லாமே கிடைச்சாலும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பழைய நண்பர் அல்லது காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். சேமிப்பு மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடனை குறைக்க நடைமுறை திட்டம் உருவாகலாம். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. சிறிய வாய்ப்பு நிலையான வருமானமாக மாறலாம். இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற உங்களோட கேள்விக்கு ஒரு முக்கியமான விஷயம், மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் கிடைக்குங்க. வேலை தொடர்பான நல்ல தகவல் வரும். பணம் தொடர்பான காத்திருப்பு முடிவுக்கு வரலாம். பழைய பாக்கி தொகை கிடைக்கலாம். குடும்பத்தில் பேசாமல் இருந்தவங்க பேசலாம். திருமண பேச்சு மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொத்து ஆவண வேலை நகரலாம். சேமிப்பு திட்டத்தை தொடங்கலாம். தொழிலில் நிலையான வாடிக்கையாளரை உருவாக்கலாம். பழைய பிரச்சனைக்கு தீர்வு வருங்க. குடும்ப பண பிரச்சனை வந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுங்க. பழைய கடன் தொடர்பான அழுத்தம் குறையுங்க. சொத்து பங்கு பிரச்சனை எல்லாமே தெளிவாகுங்க. வேலை இடத்துல இருந்த தவறான புரிதல் குறையுங்க. காதல் அல்லது திருமண உறவில் முடிவு வருங்க. வாகனம் தொடர்பான பழைய சிக்கல் குறையுங்க. அதே போல் குடும்பத்தில் இருந்த கசப்பு குறையுங்க. பணத்தில் நல்ல கட்டுப்பாடு உருவாகுங்க. தேவையற்ற செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுங்க. சேமிப்பை தனியாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதிக வட்டி கடனை குறைக்க முடிவு செய்யுங்க. அதே போல் குடும்ப செலவுக்கு வரம்பு வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இதுக்கு மேலே வீண் செலவு பண்ணக்கூடாது, ஆடம்பர செலவு பண்ணக்கூடாதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. சிறிய முதலீட்டை நீண்ட காலத்துக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வலுப்பெறணுங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. வருமானத்தை 2 வழிகளில் உருவாக்கணுங்கிற முயற்சி ஏற்படுத்தணும். அதே போல் யார் உண்மையானவங்க அப்படிங்கிறது தெரிய வருங்க. தேவைக்காக மட்டும் நெருங்கியவங்க விலகலாம். பணம் கேட்டவங்க உண்மையான நோக்கம் வந்து தெரிய வரலாம். பணத்துக்காக உங்கள்கிட்ட வருவாங்கள்ல, அவனோட உண்மையான நோக்கம்லாம் தெரிய வருங்க. உங்கள் நல்ல மனசை பயன்படுத்தியவங்க வெளிப்படுவாங்க. நண்பராக இருந்து போட்டியிட்டவங்க புரிய வரும். குடும்பத்தில் நல்ல தகவல் மறைந்தவங்க தெரியலாம். அதாவது குடும்பத்தோட தகவலை மறைச்சி அப்படியே மூவ் பண்ணிட்டே போகிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்துக்கு தெரிய வருங்க. எதிர்பாராத ஒருவர் உதவியாக வருவாங்க. பழைய உறவில் உண்மையான நோக்கம் வெளிவருங்க. தொழில் மற்றும் வேலை பலன்கள் உருவாகுங்க. வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வருங்க. பழைய விண்ணப்பத்திற்கு பதில் வரலாங்க. சம்பள உயர்வு பற்றிய பேச்சு நடக்கலாங்க. பதவி உயர்வு வாய்ப்பு எல்லாமே உருவாகுங்க. மேலதிகாரி உங்கள் பொறுமையை பாராட்டுவாங்க. புதிய பொறுப்பு கிடைக்குங்க. நிலையான வேலை வாய்ப்பு உருவாகும். வங்கி, நிதி, சொத்து, உணவு
இந்த கலை மற்றும் கலை அல்லது நிர்வாகத்துறையில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்குங்க. வேலை இடத்துல உங்கள் நம்பகத்தன்மை வந்து அதிகரிக்கும். பழைய வேலை இடத்துலேருந்து மீண்டும் அழைப்பு வரலாம். வேலை வேறு நகரத்திற்கு இடமாற்றம் வரலாம். வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலை எல்லாமே நல்ல வேலையாக கிடைக்கலாம். உங்களுடைய யோசனை ஏற்றுக்கொள்ளப்படலாம். உங்களை குறைத்து மதித்தவங்க பின்னர் வந்து உங்கள் உதவியை நாடலாம். தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பழகிய வாடிக்கையாளர் மீண்டும் வரலாம். புதிய வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விற்பனை மெதுவாக அதிகரிக்கலாம். அதே போல் கமிஷன் வருமானம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நகை, ஆடை, உணவு, அழகு, ரியல் எஸ்டேட் அல்லது வாகனத்துறையில் வாய்ப்பு கிடைக்கலாம். குடும்ப தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய கிளை தொடங்கலாம். சமூக ஊடக விளம்பரம் வந்து விற்பனை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கூட்டுத் தொழிலில் வாய்ப்பு வரலாம். அதே போல் பழைய பாக்கி வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். வாடிக்கையாளர் நம்பிக்கை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிறிய முதலீடு நிலையான வருமானத்தை மாறலாம். பெண்கள் தொடர்பான பொருட்களில் லாபம் வந்து கிடைக்கலாம். தொழிலில் கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர் அப்படிங்கிறதுக்காக கணக்கு அலட்சியம் செய்யாதீங்க. வாடிக்கையாளருக்கு அதிக கடன் கொடுக்க வேண்டாம். அதே போல் உங்கள் தொழில் ரகசியத்தை அனைவரிடமும் கூற வேண்டாம். பழைய நஷ்டத்தை சரி செய்ய அதிக ஆபத்து எடுக்க வேண்டாம். ரொம்ப அப்படியே ரிஸ்க் எடுத்து பண்ணுறது மாட்டிக்காதீங்க. அதே போல் குறைந்த விலையில் அதிக வேலை வந்து செய்ய வேண்டாம். உங்களுடைய இதை நீங்களே வந்து மைனஸ் பண்ணிக்காதீங்க. தொழிலில் தேவையற்ற ஆடம்பர செலவை தவிர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கணக்கை மற்றவங்களோட முழுமையாக ஒப்படைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய கூட்டாளியை உடனே முழுமையாக நம்ப வேண்டாங்க. பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி தொகை வந்து கிடைக்கலாங்க. சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கமிஷன் வருமானம் வரலாம். கூடுதல் வேலை மூலமாக பணம் கிடைக்கலாங்க. வாடகை வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் லாபம் மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நகை அல்லது சொத்து தொடர்பான பணம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. குடும்பத்தில் ஒருவர் உதவி செய்வாங்க. அதாவது குடும்பத்தில் ஒரு உதவி செய்வாங்க. பயன்படுத்தாமல் இந்த பொருளை வந்து விற்று பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கிடைக்குங்க. 2 வழிகளில் வருமானம் கிடைக்கும் இந்த காலகட்டம். அதே போல் பெண்கள் மூலமாக தொழில் வாய்ப்பு உங்களுக்கு வரும். உங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தொழில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்கன்னு வச்சுக்கலாம். பழைய முதலீட்டில் சிறிய லாபம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் அமையுதுங்க. அதே போல் செலவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு செலவு அதிகரிக்கலாம். குடும்ப நிகழ்ச்சிக்காக பணம் வந்து செலவாகலாம். வாகன பராமரிப்பு செலவு வந்து வரலாம். வீட்டு பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரலாம். நகை அல்லது ஆடை வாங்கக்கூடிய ஆசை வந்து வரலாம். குழந்தைகள் கல்வி செலவு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மருத்துவ செலவு வந்து ஏற்படலாம். வீடு புதுப்பிக்க பணம் வந்து செலவாகலாம். அதே போல் குடும்ப உறுப்பினருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். ஆடம்பர உணவு மற்றும் பொழுதுபோக்கு செலவு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் நிலை சிறிய கடன்களை ஒன்றன் பின் ஒன்றாக முடிக்கலாங்க. அதிக வட்டி கடனை வந்து முதல்ல குறைக்கலாம். மாத தவணை சுமையை வந்து மறுசீரமைக்கலாம். குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிக்கலாங்க. கூடுதல் வருமான கடன் வந்து குறைக்க உதவும். அதே போல் நகை கடன் தொடர்பான தீர்வு வந்து கிடைக்கலாம். வீட்டுக்கடன் அழுத்தத்தை திட்டமிட்டு கையாளலாம். தேவையற்ற புதிய கடனை தவிர்க்கலாம். பணத்தில் வந்து கவனமாக இருந்துக்குவாங்க. பிறருக்காக உங்களோட பெயரில் மட்டும் கடன் வாங்கிறதையும் மாட்டிக்கிங்க. ஜாமீன் கையெழுத்து போட சொல்கிறாங்க, ஒரு செக்யூரிட்டி கொடுக்க சொல்கிறாங்க, எதுவுமே பண்ணாதையும் மாட்டிக்கிங்க. இறக்கத்தில் பெரிய தொகை வந்து கொடுக்க வேண்டாம். அதே போல் ஆவணம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம். அதிக லாபம் தரக்கூடிய முதலீட்டை உடனே நம்ப வேண்டாம். நண்பர் சொன்னதால் மட்டும் முதலீடு செய்ய வேண்டாம். ஆடம்பரத்தில் கடன் வாங்க வேண்டாம். வருமானம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்ய வேண்டாம். முதல்ல சேமிப்பு மற்றும் கடன் குறைப்பை கவனிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வருமானத்தை அனைவரிடமும் கூற வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப செலவுக்கு சேமிப்புக்கும் தனி வரம்பு வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லதுங்க. இந்த காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க பேசலாம். நண்பராக இருந்தவர் காதலை வெளிப்படுத்தலாம். உறவில் இருந்த குழப்பம் குறையுங்க. அதே போல் உண்மையானவர் யார் அப்படிங்கிறது தெரியலாங்க. போலியான அன்பு காட்டியவர் விலகுவாங்க. குடும்பம் எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வரலாங்க. அதே போல் புதிய அறிமுகம் வந்து மெதுவாக நல்ல உறவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்க. பழைய மனக்காயம் பேசி தீரலாங்க. திருமண நோக்கத்தோட புதிய தொடர்பு வந்து கிடைக்கலாங்க. ஒருதலை காதலுக்கு தெளிவு வரலாங்க. நிலையான உறவு உருவாக வாய்ப்பு இருக்குங்க. காதலில் கவனம். அதிக உரிமை காட்ட வேண்டாம். பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாங்க. மனதில் வச்சுக்கொண்டு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறிய விஷயத்தை பெரிய சந்தேகமாக மாற்ற வேண்டாங்க. அதே போல் பணம் மற்றும் காதலை கலக்க வேண்டாங்க. துணையை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்து கூற வேண்டாங்க. ஒருவரின் வார்த்தையை விட செயல்களை கவனிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக எதிர்பார்ப்பால் நல்ல உறவை பாதிக்க வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பை வார்த்தையிலையும் கட்டுப்படுத்த வேணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். திருமணம் ஆகாதவங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போய்ட்டாங்க, அற்புதமாக இருக்கும். நீண்ட நாள் தாமதமான திருமண பேச்சு நகருங்க. குடும்பம் மூலமாக நல்ல வரன் கிடைக்கும். வேலை அல்லது நண்பர் மூலமாக அறிமுகம் ஒன்று ஏற்படும். அதே போல் பொருளாதாரமான நிலையை பார்த்திங்கன்னா துணை வந்து கிடைக்கும். பொருளாதாரமாக ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு துணை வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க.
அமைதியான மற்றும் பொறுப்பான துணை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் எங்களோட ஃப்ளாஷ்பேக்லாம் ரொம்ப வந்து இது ஆகிட்டு இருக்கு. ரொம்ப யோசிச்சுட்டு அது இதையும் வந்து மைண்டில் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. முன்னாடி நின்ற திருமண பேச்சு மீண்டும் தொடங்குங்க. அதேபோல் குடும்ப பின்னணி, பொறுப்பு மற்றும் பணநிலை மற்றும் மனநிலையெல்லாம் கவனிச்சுக்கோங்க. பழைய உறவை நினச்சி நல்ல வாய்ப்பை மறுக்க வேண்டாம். மற்றவங்களுக்காக இந்த திருமணம் ஆனவங்க வேறு ஏதாவது ஒரு சைடு அஃபேர்ஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டைமில் விட்டுருங்க, மாட்டிக்குவீங்க. அதே போல் திருமணம் ஆனவங்களுக்கு துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடு குறையுங்க. பண விஷயத்தில் தெளிவு ஏற்படும். வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய சேர்த்து வந்து திட்டமிடுவீங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி வந்து கிடைக்குங்க. துணையினுடைய வேலை அல்லது வருமானத்தில் மாற்றம் வருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி வந்து நடக்குங்க. நீண்ட நாள் பேசாத விஷயம் பேசி தீரலாம். குடும்ப செலவுக்கு சேர்த்து திட்டம் அமைக்கலாம். துணையை அதிகமாக வந்து குறை கூற வேண்டாம். அன்பை செயலில் மட்டும் அல்லாமல் வார்த்தையிலையும் காட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆம் நபர் தலையிட்ட குறைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்து கூற வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. அது உங்களுடைய துணைவியார், துணைவன் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் பேஸ் பண்ண முடியும். உங்களோட தசாபுத்தி வச்சு தான் செக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க கடவுள் வழிபாடு தான். குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு. அதற்கு பிறகு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு, அதற்கு பக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி எங்கே மேல்மலையனூர் வழிபட்டு, அதற்கு பிறகு பழனியில் கீழே ஆவினங்குடி அப்படிங்கிற முருகர் கோயில் வழிபட்டு மேலே பாலதண்டாயுதபாணி சுவாமி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் 100% வாய்ப்பு இருக்குதுங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கோவில். நீங்கள் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நம்பி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கலை அல்லது இசைத்திறன் வந்து வெளிவிடுங்க. புதிய பாடல் நெறி வந்து சேர்ப்பீங்க. குழந்தைகளுக்காக பயணம் ஏற்படலாம். அதேபோல் உயர்கல்வி மற்றும் முடிவு வரலாம். கல்வி செலவு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் தேவைப்படலாம். அதிக கட்டுப்பாடு கொடுக்க வேண்டாம். மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட வேண்டாம். அதேபோல் அவர்களுடைய திறமையை ஊக்குவிக்க வேண்டாம். ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அவங்களுடைய நேரம் செலவிட வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட பேசுங்க, பழகுங்க. துல்லியமாக குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்க்கணும், ஜாதகத்தை செக் பண்ணுங்க. அதேபோல் இந்த வீடு, நிலம், சொத்து விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. சொத்து இதெல்லாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணம் வலுப்பெறும். நிலம் பற்றி நல்ல தகவல் கிடைக்குங்க. பழைய சொத்து வந்து விற்பனை ஆகலாம். குடும்ப சொத்து பற்றி பேச்சு வரலாங்க. பங்கு பிரிப்பு தெளிவாகலாம். வீட்டு கடன் முயற்சி வந்து நகரலாங்க. புதிய வீடு கட்ட திட்டமிடலாங்க. பழைய வீட்டை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. விவசாய நிலம் பார்க்கலாம். தொழிலுக்கான இடம் வாங்கலாம். வாடகை வருமானம் உருவாகலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக சொத்து வாங்கலாங்க. தாய் வழி சொத்து தொடர்பான தகவல் வரலாங்க. சொத்தில் கவனமாக இருக்கணும். தாய் பத்திரம் மற்றும் வில்லங்க சான்றிதழை சரிபார்க்கணும். அதே போல் எல்லை மற்றும் பாதை வந்து உரிமையை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப உறவு அப்படிங்கிறதுக்காக வாய்மொழியை மட்டும் நம்பாதீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. அனைத்து வாரிசுகளோட சம்மதத்தையும் பெறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டு சொத்தில் பெயர் மற்றும் பங்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சட்ட ஆலோசனை பெறுங்க. ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்து செக் பண்ணுங்கள். அதே போல் குறைந்த விலை அப்படிங்கிறத சந்தேகத்துக்கான சொத்தை வந்து வாங்காதீங்க. நீர்வழி, இந்த நிலத்தினுடைய தன்மை, வழிபாதை இது எல்லாமே சரியாக இருக்கான்னு கவனிக்கணும். மாத தவணை எல்லாமே உங்களால் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அதே போல் இந்த வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய இருசக்கர வாகனம் வாங்கலாங்க. பழைய காரை வந்து மாற்றலாம். குடும்பத்திற்காக வசதியான வாகனம் வாங்கலாம். தொழிலுக்காக வாகனம் தேவைப்படலாம். அதே போல் பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. பழைய வாகனம் விற்று பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாகன கடன் முயற்சி வந்து நகருங்க. குடும்பத்துடன் நீண்ட பயணம் வந்து செல்லலாம். வாகன பராமரிப்பு செலவு வந்து வரலாங்க. வசதி அதிகமான வாகனம் வந்து வாங்க ஆசை வரலாம். வாகனத்தில் வந்து கவனமாக இருங்க. தோற்றத்தை மட்டும் பார்த்து வாங்க வேண்டாம். ஆவணம், காப்பீடு மற்றும் சர்வீஸ் வரலாற்றை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பயன்படுத்திய வாகனத்தை மெக்கானிக்கிடம் காட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத தவணை வருமானத்துக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்வுடன் வாகனம் ஓட்ட வேண்டாம். கைபேசி பயன்படுத்திட்டு ஓட்ட வேண்டாம். அதே போல் இரவு மற்றும் மழைக்கால பயணத்தில் கவனம் தேவை. சிறிய கோளாறையும் அலட்சியம் செய்ய வேண்டாங்க. சமூக மரியாதைக்காக அதிக கடனில் வாகனம் வாங்க வேண்டாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வேலை காரணமாக வெளியூர் செல்லலாங்க. வேறு நகரத்திற்கு இடமாற்றம் வரலாம். வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து தொடர்பு கிடைக்கலாங்க. ஆன்லைன் மூலமாக வெளிநாடு வாடிக்கையாளர் கிடைக்கலாங்க. உணவு, அழகு, நிதி, விற்பனை அல்லது சொத்து துறையில் வெளியூர் வாய்ப்பு வந்து கிடைக்குங்க. நண்பர் அல்லது உறவினர் உதவி வந்து செய்வாங்க. கல்வி அல்லது பயிற்சிக்காக வெளியூர் செல்லலாங்க. தொழில் பயணம் ஏற்படலாம். புதிய இடத்துல தொழில் தொடங்கலாங்க. திருமணத்திற்கு பிறகு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் வருங்க. நீண்ட தூர பயணம் நல்ல தொடர்பு தருங்க. அதே போல் இந்த வெளிநாடு வெளியூர்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லையா இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த விசா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க மீண்டும் பேசுவாங்க. சுப நிகழ்ச்சி பற்றிய செய்தி வருங்க. வயதான ஒருவனுடைய உடல்நலத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த குடும்ப செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது, அதை பார்த்துருந்துக்கோங்க. சகோதரி தொடர்பான நல்ல செய்தி வருங்க. குடும்ப சொத்து பற்றி பேச்சு நடக்கலாம். இந்த வீடு மற்றும் வீடு மாற்றம் அல்லது புதுப்பிப்பது இதெல்லாமே நடக்குங்க. உங்கள் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
நீங்கள் செய்த உதவியோடைய மதிப்பு வந்து புரிய வருங்க. உங்கள் ஆலோசனை குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களை வந்து குறை கூறியவங்க பின்னாடி வந்து உதவி கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து வளர்ந்து வருவீங்க. குடும்ப அமைதிக்காக பிடிவாதத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பண விஷயத்தை தெளிவாக பேசணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்காதீங்க, மாட்டிக்குவீங்க. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கருத்தை வந்து கேளுங்க. மனதில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டாம். அதே போல் இந்த ராசி பூமி தத்துவ ராசின்னு சொல்லுவாங்க. பூமி எப்படி தாங்கிட்டு இருக்குது எல்லாத்தையும், அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாவது அப்படியே ஓகே சார் பார்த்துலாம் சார் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சுக்கிரன் அதிபதி உங்களுக்கு. நீங்கள் வந்து லக்ஸுரியாக இருக்கணும். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வாகனத்தை சுத்தமாக வச்சுக்கணும். வண்டி வாகனம் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்சது. வெள்ளி பொருட்களை சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி பணம், அழகு, வசதி, குடும்பம், சொத்து மற்றும் நிலைத்தன்மையோடு தொடர்புடைய ராசி நீங்கள். அதனால் இப்போ அற்புதமாக இருக்குதும். வாழ்க்கையில் வந்து நிலையான வருமானத்தை விரும்பக்கூடிய நபர் நீங்கள். திடீர் மாற்றங்களை விரும்ப மாட்டாங்க. அதே போல் ஒருவரை வந்து நம்பிய பிறகு நீண்ட காலம் நம்புவாங்க. அதே போல் குடும்பத்தை மிக முக்கியமாக நினைக்கக்கூடிய நபர் நீங்கள். வீடு மற்றும் சொத்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு இருக்குங்க. பணத்தை கணக்காக பயன்படுத்தக்கூடிய நபர் நீங்கள். அழகு, உடை, ஆடை மற்றும் வசதிக்கு ரசனை அதிகங்க. அதே போல் பொறுமையாக உழைக்கக்கூடிய நபர் நீங்கள். தங்களுடையவர்களை கைவிட மாட்டீங்க. அதே போல் வெளியில் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். கோபம் வந்தால் நீண்ட நாள் வந்து மனதில் வச்சுக்காமல் இருப்பீங்க. அப்படியே மைண்ட்லேயே வச்சுட்டு இருப்பீங்க. டக்குன்னு அதை தூக்கி போட்டு சரி வா உனக்கு ஹெல்ப் தானே வா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் நீங்கள். பிடிவாதம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வயது அதிகரிக்க பணநிலையும் சொத்து நிலையும் மேம்படலாங்க. மெதுவாக உயர்ந்தாலும் நிலையான வெற்றி பெறக்கூடிய நபர் நீங்கள். தற்போது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன தெரியுமா? என் பணநிலை எப்போது சீராகும், என் கடன் எப்போ குறையும், எனக்கு சொந்த வீடு எப்போது அமையும், வேலை மாற்றலாமா, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கேள்விகளாக இருக்குதுங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஒன்று தான், உங்களோட ஜாதகம் தான் பேசும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு 80% நடக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகம் தான் மீதி இருக்கிற 20% வந்து நிலைநிறுத்துங்க. ஸோ உங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு வேணும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். நிறைய பேர் கேட்டே தான் இருக்கீங்க சார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட தசாபுத்தி என்னன்னு தெரிஞ்சால் தான் கரண்ட் நிலையை சொல்ல முடியும். அடுத்த கட்டங்கள் உங்களுக்கு எப்படி மாறுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சொல்ல முடியுங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் 80% உங்களுக்கு கண்டிப்பாக போடுதுங்க. மற்றபடி இந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம். நிறைய விஷயத்தில் துரோகத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருசாக துரோகம் இருக்காது. ஏற்கனவே துரோகம் அனுபவிச்சிங்களாமே உங்கள்கிட்ட வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்பான், அந்தளவுக்கு இருக்கும். இந்த செய்வினை, இந்த கந்திஷ்டிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பதட்டமாகவோ இல்லை மனநிலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை, க்ரீம் பச்சை, இளம் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரீம் நிறம் சொல்லுவாங்க. அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் 6, 2, 5ங்க. சாதகமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. அடுத்த 12 நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திருமணம் அல்லது காதல் பற்றிய தெளிவு கிடைக்குங்க உங்களுக்கு. அதே போல் தொழில் முடிவு வந்து உருவாகலாங்க. குடும்ப ஆதரவு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் குழப்பம் வந்து குறையலாங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை தொடர்பான தொந்தரவு இருக்கும். கழுத்து வலி வந்து உங்களுக்கு ஏற்பட்டு உடல் எடை வந்து அதிகரிப்பு இருக்குங்க. செரிமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். தூக்கக்குறைவு வந்து உங்களுக்கு இருக்குங்க. உடல் சோர்வு இருக்குங்க. சளி அல்லது அலர்ஜியை பற்றி கொஞ்சம் இருக்குங்க. அதே போல் முதுகு அல்லது தோள்பட்டை வலி வந்து இருக்கும். அதிக இனிப்பு அல்லது கொழுப்பு உணவு வந்து காரணமாக தொந்தரவு ஏற்பட்டிருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் இருக்குங்க. இந்த மாதிரி தொந்தரவுலாம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ஓம் மகாலட்சுமியை போட்டு, ஓம் மகாலட்சுமியை போட்டு, ஓம் மகாலட்சுமியை போட்டு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் 3 டைம் டைப் பண்ணுங்கள். வீட்டில் நெய் தீபம் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓம் மகாலட்சுமியை போட்டு, ஓம் மகாலட்சுமியை போட்டு, ஓம் மகாலட்சுமியை போட்டு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.